ஜிங்க் உங்கள் உடம்புல குறையுது. ஏன்? நீங்கள் சாப்பிட்ற அரிசியில் இல்லை. அதோட விளைவு என்ன? பிள்ளைகள் ஸ்டண்டட்னு சொல்கிறோம், பிள்ளை வளர்ச்சி குன்றுது. சரி, உயரத்தில் குறையுதுன்னு நினச்சிக்காதீங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாமே வளர்ச்சி குன்றுது. இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ். சார் ஹார்ட்டு சின்னதாக போச்சான் சார், கிட்னி சுருங்கி போச்சான் சார். ஏன் சார் புரிஞ்சிச்சு? உன் அரிசியில் ஜிங்க் இல்லை சார், இரும்பு சத்து இல்லை, ஹீமோகுளோபின் இல்லை. ஹீமோகுளோபின்ங்கிறது பிராணவாயு, ஆக்சிஜன். ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜன் அளவு குறையுது. ஏன்? அரிசியில் இல்லை. சார் எலும்பு பலமாக இல்லை சார், அப்படியே முறிஞ்சு போயிடுது சார், அப்படின்னா ஃப்ராக்சர் ஆகுது சார். 60 அடியிலேருந்து குரங்கு கீழே விழுந்து ஒரு சூத்து அப்படி ஆட்டிட்டு எழுந்திரிச்சு ஓடுது. இவன் பெட்லேருந்து இப்படி இன்னொன்று மல்டிபிள் ஃப்ராக்சருங்கிறான். நேஷனல் ஜியோகிராஃபி பாருங்கள், 60 அடியில் உட்காந்து ஒரு ஆட்டை ஆட்டிட்டு எழுந்திரிச்சு போயிட்டுருக்கு. இவன் இங்கேருந்து இப்படி பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட போனால் ஒரு 7-8 முறிவு ஆகிருக்கு, மல்டிபிள் ஃப்ராக்சர். ஏன்? கால்சியம் இல்லை, பாஸ்பரஸ் இல்லை, சிலிக்கா இல்லை, வெனடியம் இல்லை. இதோட விளைவு எலும்பு பலவீனம். சார் என்ன சார் இதெல்லாம்? இப்போ அரிசி திங்கிறதா வேணாமா? அரிசியை பெருமையாக பேசுறியா இல்லை சிறுமையாக பேசுறியான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சார். இந்த பொறுப்பு நம்மெல்லாம் பேசுகிறோம் இல்லையா, இது போல தான் அரசுக்கும் வருது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது இல்லை, இந்த டேட்டாலாம். அதோட விளைவு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ், செறிவூட்டப்பட்ட அரிசி. ஏன் வந்துச்சு? ஜிங்கு குறைபாடு சார், ஜிங்கை சேர்த்துருங்க சார். அயன் குறைபாடு சார், அயனை சேர்த்துருங்க சார். பாஸ்பரஸ், சிலிக்கா சேர இதில் சேர்த்துருங்க. எப்படி சேர்க்குறாங்கங்கிறது தெரியும் தானே உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியும் தானே? 45னா ஒன்றும் இல்லை, கடக்கடன்னு சொல்லிடுறேன். மகமாயி கோயிலுக்கு மாவிளக்கு போடுறீங்கல்ல, அது கூட இப்போ போடுறதில்ல. ஏன்னா நிறையா பேர் இப்படி ஆட்டலை. மாவிளக்கா அது என்னமோ ஒன்று சொல்கிறான், இருந்தாலும் என்னன்னு தெரியல. அரிசி அரைச்சி தண்ணி ஊற்றி வெல்லம் போட்டு பிசைஞ்சு அதை ஒரு பிடிச்சி ஒரு உருண்டை மாதிரி வச்சு அதில் சூடம் கொளுத்தி அதில் வயிற்றில் வச்சுட்டுலாம் படுக்க வச்சுருப்பாங்க மகமாயி கோயிலில். அதுபோல் இந்த ஊட்டச்சத்து இல்லாத அரிசியை மாவிளக்கு மாதிரி அரைச்சி அதில் இந்த ரசாயனத்தை கலந்து அதை எக்ஸ்ட்ரூடர்னு சொல்லக்கூடிய ஒரு இயந்திரவியலில் செஞ்சு அதை இந்த காராபூந்தி போடுறீங்கல்ல சாரணியில், அது மாதிரி எக்ஸ்ட்ரூடரில் தேய்ச்சி அரிசி மாதிரி வெளியில் அதை காய வச்சு அந்த அரிசி இன்றைக்கி பயன்பாட்டுக்கே வந்துருச்சு. இந்தியாவில் இது வரைக்கும் 143 ஃபோர்ட்டிஃபைட் ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ICAR 143, அரிசியில் 10, கோதுமையில் 43,